வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தர்றதாங்க வேலையே. ஆமாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்இசியில் வந்து மெக்கால் 24. எஸ், இந்த டைம் வந்து எம்இசி சென்னையில் நடக்குது. என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு, யாரெல்லாம் இந்த வாக்கின் டிரைவ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியில இருந்து. என்னன்னா, ஜாப் பிளேஸ்மெண்ட் இன்னைக்கு உள்ள இன்ஜினியர்ஸ்குள்ள பெரிய பிரச்சனையே என்னன்னா, வேலை இல்லை, படிச்சுட்டு வேலையே வேஸ்ட் சார், வேலையே இல்லை சார் அப்படின்னு சொல்ற கும்பல் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் எங்கிருந்து பழகுறாங்க, எங்கிருந்து கேட்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஜினியர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருக்கு, எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கு. பட் என்னன்னா, நம்ம பயிலுக்கு என்ன பண்றோம், பக்காவா ஆன்லைன்ல போர்ட்டல் ஏதாச்சும் ஒன்று போக வேண்டியது, தேட வேண்டியது, அப்ளை அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி வைக்க வேண்டியது, வீட்டில் ஹாயா ஜாலியா படுத்திருக்க வேண்டியது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடியா வரும் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தான் கரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஓகே சார், அதெல்லாம் இப்போ பண்ணல, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, எஸ், உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எம்இசி வந்து மெக்கால் 24 வாக்கின் டிரைவ், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஒரு வாக்கின் டிரைவ் தான் இது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியூசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கியூசி இன்ஜினியராக இருக்குது. அண்ட் தென் என்டிடி டெக்னீஷியன். ஸோ என்டிடி டெக்னீஷியனும் ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் தென் எப்பவும் போல எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிசைன்லையும் இந்த டைம் நம்ம எம்இசி சென்னையில் ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் நீங்கள் வந்தால் டேரெக்டாக வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனிக்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. எதுக்காக இதை பண்ணுறோம் சார், நீங்கள் கம்பெனி சொன்னால் நாங்களே போயிடுவோம்ல சார், எப்போயே கம்பெனி சொல்லிடுங்க நாங்களே போயிடுவோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் ஏன் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா கம்பெனிக்கு, ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கம்பெனி பேர் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து 20 பேர் 30 பேர் இப்படி போகலாம் டேரெக்டாக ஒரே டைமில். ஸோ ஒரே டைமில் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்டன் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த சிக்கல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி, சார் இவங்க 4 பேர் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க சார், இதில் யாருன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க, 4 பேரையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது அந்த ப்ராசஸ். ஸோ இந்த வேலையை கம்மி பண்ணியிருக்கலாம். சரி, இதெல்லாம் நீ ஏன் பண்ற, இதுல உனக்கு என்ன லாபம், கம்பெனில எதுவும் காசு வாங்குறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா இல்லைங்கய்யா, எங்க மாமியார் சத்தியமா நாங்க அப்படியெல்லாம் காசு வாங்கலைங்கய்யா. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எங்களால முடியும், எங்க ஒரு சர்வீஸா நாங்க பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக நாங்க மெனக்கிறது பெருசா ஒன்றும் கிடையாது, எங்களுடைய ஒரு நாள் டைம் மட்டும்தான் இதுல. மற்றபடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விளம்பரம், ஓகே ஸோ எம்இசி போனா வேலை வாங்கி கொடுப்பாங்கயா அப்படின்னு ஒரு விளம்பரம் கூட வச்சுக்காங்களேன். ஓகே, பட் கேண்டிடேட் இருந்து கண்டிப்பா நாங்க இதுக்கான சார்ஜஸ் வாங்குவோம். எஸ், எவ்வளோ வாங்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபா நாங்கள் வாங்க போகிறோம். எஸ், 24வது வருஷம் அப்படிங்கிறனால 24 ரூபா நாங்கள் வாங்குறோம். இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி தான். என்ன அப்படின்னா, எதுக்காக இதை வச்சிருக்கோம் அப்படின்னா, சும்மா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நானும் வரேன்னு சும்மா அப்ளை பண்ணி வச்சிடுறீங்க. இல்லை சார், அப்ளை பண்ணி வச்சிடலாம் வரலான்னு பார்த்தேன், அப்புறம் திடீர்னு மைண்ட் செட்ஸ் இல்லை சார், அதனால வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் வந்து கொஞ்சம் அன்வான்ட் வேலைகள் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்காக மெனக்கலாம், நீங்களே வரமாட்டீங்க. நீங்க வர்றதுனால இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வராம இருக்கிறதுக்கு தடைப்படலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம். அது 24 ரூபா தாங்க ஐயா. சார் நான் இன்டர்வியூ இப்போ அப்ளை பண்ணிட்டேன், வர முடியும்னு திருப்பி தருவீங்கன்னா சத்தியமா தரமாட்டோம், சரிங்களா? அதனால நீங்க வர்றீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். இன்டர்வியூக்கு வரும்போது கண்டிப்பா ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் அட்டையர்ல வாங்க. அடுத்து ப்ரிப்பேர்டாக வாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, என்ன ஜாப் ரோலுக்கு போக போறீங்களோ அது ரிலவெண்ட்டான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அது என்னென்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோஸ்லேயே நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா மட்டும் போதும். டிசைனை பொறுத்தளவுக்கு சாலிட் ஒர்க்ஸ், ஆட்டோகேட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சார் எனக்கு இது தெரியாது, கேட்டே தான் தெரியும்னா அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எங்கள்கிட்ட இல்லை. சாலிட் ஒர்க்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கூட உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. ஸோ சாலிட் ஒர்க்ஸ் இஸ் கம்பல்சரி. அதில் கம்பல்சரி உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் கம்பெனிக்குள்ள அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டினால ஷீட் மெட்டல் உங்களுக்கு நல்லா தெரியணும், வெல்ட்மெண்ட்ஸ் நல்லா தெரியணும். இதுதான் மெயின்.
அண்ட் தென் SPM டிசைன்ல இருக்கு. பட் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாரும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட ஓகே. இதுல வந்து ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாருனாலும் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்னா இப்போ 2025ல முடிக்கிறவங்க வரலாமா அப்படின்னா, இப்போ இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ண முடியும் வேலைக்கு அப்படின்னா நீங்க வரலாம். இல்ல சார் இன்னும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுவேன், 3 மாசம் ஆகும் 2 மாசம் ஆகும்னா இது வேண்டாம், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான். ஸோ இமீடியட் ஜாயினர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். வேற என்ன மாதிரியான இது QCலேயே மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ்ல QC இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸ்ல இருக்கும். அண்ட் தென் SPM டிசைன்ஸ்ல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது வேலை தேடிட்டு இருப்பாங்க நண்பர்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கணும் நாங்க நம்புறோம். நீங்க நம்புறீங்க அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா, ஓகேவா, அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷனை கமெண்ட் பாக்ஸ்ல காமிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்தியோகமா செயல்படுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். சேனல் எப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. ஸோ ஆமா, டேட்டையே சொல்ல நீங்க மாட்டுக்கு வளவளன்னு பேசிட்டீங்க. எஸ், நானும் மறந்துட்டேன். என்னன்னா டேட் வந்து வர 14 சனிக்கிழமை 14/12/2024 காலையில 10 மணிக்கு வந்து இந்த வாக்கின் டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சென்னை MEC சென்னையில. அட்ரஸ் டீட்டெயிலாம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயிலும் வந்துடும். இல்லை உங்களுக்கு கால் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே நம்பர் இருக்குது, நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.